மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், தேர்தல் ட்ரெண்டு எப்படி இருக்கு? எடப்பாடியுடைய வெற்றி எப்படி இருக்கு சார்? எடப்பாடியோட வெற்றி எடப்பாடி தொகுதியில் அவருக்கு பிரகாசமாக இருக்குது. அதில் நீங்கள் டவுட்டே வேணாம். அதெல்லாம் நீங்கள் டவுட் பட வேண்டாம். எடப்பாடி தொகுதி, எடப்பாடி சுற்றி உள்ள தொகுதி எல்லாமே வந்து அதிமுக அந்த கொங்கு மண்டலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து அந்த கொங்கு மண்டலன்றது அந்த 60 தொகுதி 61 தொகுதி மொத்தம் இருக்காது. 80% கிட்ட எப்பவுமே அதிமுக தான் அடிக்கும். அது அதிமுகவுடைய கோட்டை, அதிமுக கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கொங்கு மண்டலம் மட்டும் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அந்த கோட்டையை வந்து தகர்க்கவே முடியல. எந்த கட்சி வந்தாலும் சரி, எந்த நடிகன் வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியிலே இருந்தால் கூட அந்த கொங்கு மண்டலம் மட்டும் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்போவுமே. அது வந்து அதிமுகன்னு எழுதப்பட்ட பத்திரம் போட்டு எழுதி வச்சிடலாம். அந்த தொகுதிகள் எல்லாமே அதிமுக தான் அப்படின்றத அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த தேர்தல் எப்படின்னா ஒரு கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குது. டிஎம்கே வருமா, ஏடிஎம்கே வரும், என்ன ஏன் பிரச்சனை நல்லா கேட்டுங்க. என்னன்னா ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும், நான் சொல்றது ஆக்சுவலாக ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் மக்கள் யோசிச்சாங்க. உண்மையே சொல்றேன். எல்லாருமே ஏன் தேவையில்லாம நம்ம, ஏன்னா இதை வந்து நம்ம திமுக விமர்சனம் பண்றதை எடுத்துக்கூடாது. அந்த டைம்ல வந்து நிறைய இதெல்லாம் நடந்தது. அந்த கொரோனா காலகட்டம், இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கொரோனா காலகட்டம், பட் நிறைய உயிர் சேதங்கள் வந்துச்சு. எடப்பாடி 5 வருஷத்துலேயே அவ்வளோ பேர் உயிர் இழக்கல. இவருனா வந்து 5 மாசத்துல இவ்வளோ பேர் உயிர் இருந்தாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு, கொலை, அந்த போதைப் பொருள், இது மாதிரி என்னவோ அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ரோட்டில் அவன் கஞ்சா அடிச்சிட்டும் போதை பொருள் போட்டுடும், வெட்டுறான் குத்துறான்ட்டு போய் என்னென்னோ டெய்லி ஒரு 10 செய்தி வந்துட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப வந்து ஒரு அப்செட் ஆகிட்டாங்க. ஆஹா, எடப்பாடி அவர்கள் அந்த டைமில் கூட அவர் கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணார், அந்த மனுஷனே நம்ம தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து மக்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முதல்ல ஒரு 2 வருஷத்தில் ஏன் நம்ம வந்து இந்த அரசை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஒருத்தர் உள்ள பூந்தார் பாருங்க. யார்? எனக்கும் அவருக்கும் தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே இல்லைன்னா டிவிகே அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சா பாருங்க. இவர் பேச ஆரம்பிச்சா ஆச்சுன்னா, இவர் பண்ண ஸ்டாலின் எங்களுக்கு தெய்வையா அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டார். நிஜமாக சொல்கிறேன், மாற்றி விட்டான் டோட்டலாக. இவர் வராமல் இருந்தான்னு வச்சுங்க, இப்போ நம்ம 99% சொல்கிறோம் பார்த்தீங்களா, 100% இப்போயே சொல்லிடலாம் எடப்பாடி தான் சார் அடுத்தது கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் தான் சார் அடுத்தது. இப்போ நம்ம சொல்லிடலாம் சார், இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னொரு டேட் இருக்குது, இன்னொரு 4 நாள் இருக்குது, இன்னும் தேர்தல் பிரச்சாரம் முடியத்துக்கு இன்னொரு 2 நாள் இருக்குது. இப்போ நம்ம அடித்து சொல்லிடலாம் எடப்பாடி தான் அடுத்தது முதல்வர்ன்ட்டு. இப்போ நம்ம 99% அந்த 1% யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அது யோசிக்க வச்சது யாருன்னா விஜய். தேவையில்லாத ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீயும் உருப்படலை, அடுத்தது உருப்பட விடாமல் பண்ணிக்கிட்டு நீ உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, இது எப்படி முடியும்? கொங்கு பெல்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம்ப்பா. சார் மெட்ராஸில் டி நகர் தொகுதி சத்யநாராயணன் ஜெயிச்சிருவார், ஈஸியாக சொல்லிடலாம், சத்யா ஜெயிப்பார். இப்போ நமக்கு தெரியுது, ஓகே டி நகர்னா சத்யா. இப்போ எங்கே போய் கேட்டால் டி நகர் சத்யா தான் ஜெயிப்பாருன்றாங்க. கொங்கு பெல்ட் எங்கே போனாலும் ஏடிஎம்கே தான்றாங்க, எடப்பாடி கோட்டைப்பா அப்படின்றாங்க. இல்லை இதெல்லாமே ஏடிஎம்கே கோட்டை சார், ஏடிஎம்கே தான் சார் வரும் அப்படின்றாங்க. மீதி இருக்கிற பக்கம் இந்த டெல்டா மாவட்டம், சவுத் சைடு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, இவன் சம்மந்தம் இல்லாமல் ஓட்டை பிரிக்கிறான். 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு பிரிக்க போகிறான். இப்போ இதெல்லாம் எங்கே போக வேண்டிய ஓட்டு? நீங்கள் யோசிப்போம், இதெல்லாம் எங்கே போக வேண்டிய ஓட்டு? ஏடிஎம்கே போக வேண்டிய ஓட்டு தானே. இப்போ என்ன ஆகுது அப்போது? இப்போ சும்மா அந்த சங்கம் ஊட்டி கத்திர ஆட்டின்ட்டு இவன் வேற படத்தை நடிச்சிட்டு 200 கோடி 3 கோடி வாங்கிட்டு போகிறத விட்டுட்டு ஏன் நம்ம உயிர் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போது ஒரு அரசு மீது விமர்சனம் இருந்த மக்கள் எல்லாமே அவர் தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி உட்காந்து ஜெயிலருடைய இதுவை போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அவர் வச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப்பு எடப்பாடி சப்போர்ட் பண்ணுது. இப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸில் ஓட்டு எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 70-80% வந்து அதிமுக சாதகமாக தான் விடும். அது எந்த மாற்றமே இல்லை. ரஜினியும் எல்லா நடிகர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்க சார். இப்போ ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களுடைய இல்லை, விஜய்க்கு எவ்வளோ ஈக்குவலோ அதுமாரி அஜித் இருக்காங்க, விஜய்க்கு ஈக்குவலோ ரஜினியும் இருக்காங்க சார். ஆனால் அந்த ஓட்டெல்லாம் ஆப்போசிட் ஓட்டு தானே சார், ஆப்போசிட் ஓட்டு தான். அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரே கட்சி சார்ந்து போட மாட்டான்ல, இங்கே அதான பிரச்சனை. அவன் இப்போ ரஜினியும் அஜித் ரசிகர்களும் கான்ஃபிடண்டா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அதிமுக தான் ஆதரவு தெரிவிக்கணும், போட மாட்டாங்க சார். எல்லாரும் திமுக தான் ஆதரவு தெரிவிக்கணும், போட மாட்டான். அவன் 80% வந்து ஐடிஎம்கே போடுவான், 20% டிஎம்கே போடுவான். அது ரஜினி ரசிகர்கள் ஒரு 60% டிஎம்கே போடுவான், ஒரு 40% ஏடிஎம்கே போடுவான். உங்களுக்கு வந்து அங்கேயே செதறது இல்லை சார் ஓட்டு, அங்கே செதறது இல்லை உங்களுக்கு. இப்போ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா ஒரே கட்சிக்கு போட்டாங்கன்னா அந்த கட்சி ஜெயிச்சிடும் நிச்சயமா. இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு, அதிமுக கூட்டணிக்கு வாக்களிங்கன்ட்டு, முடிஞ்சு போயிடுச்சு. ஏடிஎம்கே ஜெயிச்சிடும். விஜய் என்ன போய் கூன்னு விஜயே ஜெயிக்க மாட்டான். ரஜினி வாய்ஸ் கொடுத்துறாரு, விஜயே ஜெயிக்க மாட்டான் உண்மையை சொல்ல போனா. சரிங்களா? எடப்பாடி முதல்வர், முடிஞ்சு போயிடுச்சு. எடப்பாடி பிரச்சனை பண்ண தேவை சார். 3 நாள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துல சார். இது பற்றி கேட்டிங்கன்னா, எப்பா ரஜினி வாய்ஸ் கொடுத்துட்டாரு படம் போய் 10ல் ஏப்பா எல்லாம் வெயிட் பண்ணல போய் தூங்குப்பா, போங்கப்பா நிம்மதியாக போய் தூங்கு பண்ணுறலாம். இல்லை ஒரு அஜித் வாய்ஸ் கொடுத்துட்டாரு, நான் முதல் முறையாக நான் தேர்தலுக்கு
இது அறிக்கை வர்றேன், என் அபிமானிகள், என்னை விரும்புபவர்கள், என்னுடைய ரசிகர்கள் அனைவரும் அதிமுகவுக்கு வாக்களிக்கணும் ஒரு அறிக்கை விட்டாருப்பா அஜித். என்ன பண்ணலாம்? எடப்பாடியை 3 நாள் போய் நல்லா தூங்கலாம். எனக்கு தெரிஞ்சு விழாக்காம காலில் போய் ஓட்டு போட்டு திரும்ப பத்துக்கலாம். ஒன்றும் பண்ண தேவையில்லை. எடப்பாடி ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதிமுக கட்சிக்காரங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. எல்லாம் அவங்க வீட்டில் போய் பத்துக்கலாம், படுத்துக்கலாம், நிம்மதியாக பார்த்துக்கலாம். ரிசல்ட் வரும்போது தெரியும் 200 தொகுதிக்கு மேலே அதிமுக வெற்றி, இல்லை திமுக அறுத்து 200 தொகுதி திமுக வெற்றி இருக்கும். ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். விஜயே ஜெயிக்க மாட்டார். என்ன பண்ணுவீங்க? என்ன சார் நீங்கள் கல்ட்டுன்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் பெரிய பிளேயரா, ரிக்கி பாண்டிங் பெரிய பிளேயரான்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே களத்தில் விளையாடி இருக்காங்க. சரிங்களா? 2 பேருமே களத்தில் விளையாடி இருக்காங்க. 2 பேருமே பெஸ்ட் பேட்ஸ்மேன். யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன்? சச்சின். ரிக்கி பாண்டிங் சச்சின் தாங்க சூப்பர். ஏன் காரணம் என்ன? 2 பேருமே கிரிக்கெட்டில் இருக்கிறவங்க. சச்சின் மட்டும் விளையாடிட்டு இன்னொரு பிளேயர் விளையாடவே இல்லை. அவர் எதிர்த்து விளையாடுற பிளேயர்ஸ் யாருமே இல்லைன்னா, நான் பார்த்தியா எனக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தியான்னு சொன்னால் இது எப்படி ஏற்றுப்பேன்? இது ஏற்றுப்பே நீ? ஒன்றை மாதிரியே ஒரு 4 பிளேயர் களத்தில் இறங்கி ஒன்றை மாதிரி ரெக்கார்டு வச்சுருக்கும் போது நீ அப்போ ஆடியன்ஸ் எவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அதை நீ பேசணும்ல. ஏன்னா இப்போ உனக்கு உன்னுடைய அதிகமாச்சு ரஜினிகாந்த் வெளியில் வந்து பேச போகிறது கிடையாது. உனக்கு ஈவனா ஏன் உன்னுடைய ஜென்ஸ் ஃபேன்ஸ் உழைக்கிற வர்க்கம் அதிகமாச்சுக்கிற அஜித் வந்து பேச போகிறது கிடையாது. இவங்க 2 பேர் தான் உன்னுடைய அதிகமாச்சு இருக்கோங்க, இல்லை உனக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க. நீ வச்சுக்கோ, அப்படி கூட வச்சுக்கோ. அவங்க வந்து வெளியில் வந்து பேச போகிறது கிடையாது. கரெக்டாக சார்? இப்போ பேசாம பார்த்தியா விஜய் வந்து பார்த்தியா எவ்வளோ கூட்டம் பார்த்தியா, அப்படியே திருச்சி திணறியது, தூத்துக்குடி தூக்கி போட்டாங்க, காரைக்குடி கத்தியதுன்னு போடுறீங்கல்ல, அதே இடத்துல அஜித் வந்து நிற்கட்டும். அப்போ நீ போடு, யாருக்கு கத்துதுன்னு போடுவியா சார்? மீடியா சேனல் என்னத்துக்கு சார் வந்து ஒரு கட்சியோட பிரச்சார பாடல் நீ கேட்குற போய் சொல்லுங்கள் சார். மீடியா சேனலில் பிரச்சார பாடல் போடலாமா? ஒரு கட்சியோட பிரச்சார பாடல் போடலாமா? காமன் மீடியா, நீ இண்டிவிஜுவல் மீடியானா ஓகே ரைட்டு. அப்போ டிஸ்கிளைமரில் போடு, இந்த சேனல் வந்து இண்டிவிஜுவலாக செயல்படக்கூடிய சேனல், இது காமன் சேனல் அல்ல அப்படின்னு போடு. ஏன் போட மாட்டேன்ற? ஸ்டாலின் போகிறாரு, பிரச்சாரம் பண்ண போகிறாரு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது திருவண்ணாமலை தொகுதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதில் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட் போடுறாங்க சார். அவர் அங்கே என்ன பேசுகிறார்? எடப்பாடியே பேசுகிறாரு. 1.5 மணி நேரம் கத்துன்னு கத்துறாரு. அங்கே உட்காந்து மக்கள் கிட்ட எவ்வளோ நேரம் கத்துறாரு? 1.5 மணி நேரம் கத்துறாரு. மக்கள் கிட்ட உட்காந்து 50 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுகிறார் ஒரு தொகுதியில் போயிட்டு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்போது திருச்செங்கோடு தொகுதி பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதை நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எது? ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும். முந்தானத்து கட்சி ஆரம்பித்தவர் பனையூர் பங்களாவில் நமது செய்தியாளர்கள் வாசலில் வெயிட் பண்ணியிருக்கிறார்கள். எங்க? பனையூர் பங்களா விஜய் கார் வரும் என்று நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து நேரலையில் இருக்கிறோம். கதவு திறந்தவுடன் நமது செய்தியாளர் வந்து அங்கே வந்து நம்ம செய்தியாளர் சரவணன் இருக்கிறார். அவனை கேட்டு சொல்லுங்க சரவணன், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. வணக்கம் மேடம், இப்போது வந்து நம்ம பனையூர் பங்களாவில் வழியில் காத்து கொண்டிருக்கிறோம். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வரப்போகிறார். வெளியே வந்தவுடன் அவர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக திருவான்மை செல்ல இருக்கிறார். திருவான்மை வழியாக மயிலாப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்குள் கதவு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தி சார் சொல்லுங்க. நாட்டை ஆண்டுட்டு செய்தி கிடையாது 30 செகண்ட். நாட்டை ஆண்டுட்டு இருந்து எதிர்கட்சியாக தலைவர்களுக்கு 20 செகண்ட். பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் பேசுகிறாங்க 5 செகண்ட். இவருக்கு விடிய காலம் 5 மணிலேருந்து செய்தி. இவர் பேசுகிற 3 நிமிஷம் வீடியோவுக்கு, இவர் பேசுகிற 3 நிமிஷம் ஃபுட்டேஜுக்கு விடிய காலம் 5 மணிக்கே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ நீ எப்படி காமன் மீடியா ஆவ? நான் கேட்குற போய் சொல்லு. நீ எப்படி காமன் மீடியா? நீ நியாயமாக இருந்தால் நீ என்ன போடணும்? இந்த தொலைக்காட்சி நிறுவனம் விஜய்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிறுவனம், இது பொதுவான நிறுவனம் அல்ல அப்படின்னு போடு. இல்லை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணு, நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்ட்டு. நீ காமன் மீடியா நாளைக்கு பேசின மக்கள் உன்னை உண்டிலன் பண்ணுவாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், நாளைக்கு மக்கள் வந்து உன்னை உண்டிலன் பண்ணுவாங்க. நாங்களாம் காமன் மீடியா அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சார் இது ஒத்து வரும்? இது நீங்கள் சொல்லுங்கள் சார். கரெக்டாக இல்லை? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கள். 100%. அப்புறம் எப்படி சார் எடப்பாடி பேசுறது எவன் சார் தெரியும்? என்ன எடப்பாடி என்ன பேச யாரும் சார் தெரியும்? சொல்லுங்கள். எடப்பாடி என்ன பேசினார், மக்களுக்காக என்ன பேச எவனுக்கு தெரியுங்க? சொல்லுங்கள். அவன் பெரம்பூரையும் கேன்சல் பண்ணிட்டான், கடலூரையும் கேன்சல் பண்ணிட்டான். காலையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க கடலூர் பிரச்சாரம் ரத்து. அவன் ரத்து பண்ணிட்டு போறாயா? இங்க எடப்பாடி என்ன பேசுறாரு அதை போட்டு காட்டு. ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு மக்களுக்கு, அதை போட்டு காட்டியா? கடலூர் பிரச்சாரம் ரத்து, கடலூர் பிரச்சாரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு பிரேக்கிங் சார். கடலூர் பிரச்சாரம் இது எவையா கேட்டால் ரத்த முடிஞ்சு போயிடுச்சு இல்ல. எடப்பாடி என்ன பேசுறாரு காட்டு. எஸ்பி வேலுமணியன் என்ன பேசுறாரு காட்டு. ராஜேந்திர பாலாஜி என்ன பேசுறாரு காட்டு. உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுறாரு காட்டு. இதெல்லாம் காட்டுமா வேணாமா? சொல்லு. கரெக்டாக இல்லை சார் நான் கேட்குறேன். 100%. அதை விட்டுட்டு நீ சும்மா அவன் முந்தானத்து கட்சி ஆரம்பிச்சுவேன், நாளைக்கு அவன் கட்சி நடத்துவானே தெரியாதுன்றாங்க சார். கட்சி கழிச்சுட்டு போயிடுவான் சார், அவன் அடுத்து பழனிக்கு போய்ட்டு சார்ன்றாங்க. அவனுக்கு இப்போ 24 மணி நேரமும் ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. நாட்டு மக்களுக்கு அங்கே ஒரு மனுஷன் நல்லது சொல்லிட்டு இருக்காயா?
எடப்பாடியே நாட்டு மக்களுக்கு நான் இருக்கும்போது எப்படி பண்ணேன் ஏது பண்ண இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் காட்டியாண்ண இன்னும் 10 நிமிடத்துக்குள் கார் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்றானுங்க உட்காந்துக்கிட்டு. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? கரெக்டாக சார் இது வெக்கமா இருக்குமா? வெக்கமான சுடுசொன்னு வேணுமா வேணாமா இவங்களுக்குலாம் உட்காந்துக்கிட்டு பேசுறானுங்க பேசி. அங்கே எடப்பாடி என்ன பேசுறாரு, மக்களுக்கு என்ன சொல்றாரு, ஒரு எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு, ஒரு ஏசி சண்முகன் என்ன சொல்றாரு, ஒரு ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு, ஒரு ஜெயக்குமாரன் என்ன சொல்றாரு கேட்குறீங்க போடுங்க சார். ஜெயக்குமாரை பற்றி நியூஸே வரல சார். நானும் அந்த மனுஷன் நிற்கிறாருப்பா நான் நிற்கல நினைச்சேன் சார். கடைசியில் பார்த்தா ஒரு தொகுதியில் நிற்கிறாராம், ராயபுரம் தொகுதியில் ஒரு போட்டிடுறாராம். திரும்பவும் ஒரு நியூஸை காணும் சார். என்னடா நியூஸ் சேனல் நடத்துறீங்க, எனக்கு ஒன்றுமே என்னடா நியூஸ் போடுறீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு? இப்போ யோசிச்சு பாருங்க சார். இதெல்லாம் எந்த இது அதான் சார் சொன்ன பாருங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் தான் சார் இதெல்லாம் கரெக்ட். இவங்கெல்லாம் ஓட்டினாங்க பாருங்க சார். மனுஷனா கூட மதிக்கல சார் இந்த மீடியாக்கள். அவங்க தெரியல உங்களுக்கு, ஒருத்தங்களை மதிக்க மாட்டாங்க அவங்க. ஏய் ஓரமா போடின்னு வாங்க அவங்க உட்காந்துக்கிட்டு. அந்த விஸ்வரூபம் இஷ்யூ அடப்போ பேட்டி எடுத்தாங்க. பேட்டிக்குள்ள இவங்க பேசினாங்க, எல்லாம் உள்ள வந்தீங்களா, உள்ள வந்து கசாத்து சத்தம் போட கூட அப்படின்னாங்க. அவங்க பேசி முடிஞ்சவங்க ஒரு குண்டூசி கீழே உள்ள சவுண்ட் கூட கேட்கல சார். தெரியுது இவங்க லட்சணம் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. ஏன் அஜித் பேட்டி கொடுக்க மாட்டாரு? இதான் காரணம். உங்கள் லட்சணம் என்னன்னு அவங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல் இல்லை, எத்திக்ஸாக இல்லைன்றதை அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் இருக்கிற கொஞ்சம் 2-3 நாளாச்சும் வந்து எடப்பாடி என்ன பேசுறான்னு போடுங்க, ஸ்டாலினை என்ன பேசுறான்னு போடுங்க, எஸ்பி வேலுமணி என்ன பேசுறான்னு போடுங்க, சிவி சண்முகம் என்ன பேசுறான்னு போடுங்க, ஜெயக்குமார் பற்றிலாம் நியூஸ் போடுங்க. அந்த மனுஷன் வந்து ராயபுரம் தொகுதியில் சுத்தாத ஏரியா கிடையாது. எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் போகிற மனுஷன் அந்த மனுஷன். நான் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். போய்ங்க இவர் எங்கேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் அப்புறம் சின்ன வயசு நான் பார்த்துருக்கேன். இவங்க ஏடிஎம்கே இது கிடையாது. ஆமாங்க டிவியில் வருவாருக்கு பார்த்துருக்கேன். அந்த மனுஷன் எல்லா கல்யாணம்னாலும் சரி துக்கம் உட்காந்து கிடப்பான் அந்த மனுஷன் பற்றி ஒரு நியூஸை காணும் சார். இந்த தேர்தலில் ஒரு நியூஸ் கூட இல்லை சார். எனக்கு என்னதான் நியூஸ் போடுறான்னு ஒன்றும் தெரியல. தேங்க்யூ வெரி மச் சார்.